ஒன் ஆஃப் த பெஸ்ட் கே ட்ராமா ஐ ஹவ் சீன். ஸோ இந்த கே ட்ராமாக்கும் ஆனிமேக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ த சீரீஸ் இஸ் அடாப்டட் ஃப்ரம் த மன்ஹா டெத்ஸ் கேம். ஒரு தடவை செத்தா பரவாயில்ல, மீண்டும் 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 மீண்டுமாவே செத்துக்கிட்டு இருக்கான் இந்த எம்சி. மீண்டும் மீண்டுமா? ஸோ லைஃப் வந்து அன்ஃபேராக போய்கிட்டு இருக்கு அப்படின்றனால டெத்தை வந்து ஒரு இலக்காரமாக வந்து பார்த்துட்டு ஹி ஜஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டோரி எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்றது. எம்சி ரீஇன்கார்னேட்ஸ் இன்டு 12 டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். ஸோ அந்த 12 டிஃப்ரெண்ட் லைஃப்லேயுமே வந்து அவன் கண்டிப்பாக சாகிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறான் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த கதை. டெத்தை வந்து ஒரு கேரக்டராக விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி லைக் நம்ம செக்ரட்டரிலாம் இருப்பாங்களா ஆஃபீஸ்லலாம் இருக்குமே, அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு பர்சனை தான் வந்துட்டு டெத்துக்கு வந்துட்டு கேரக்டரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் எம்சி ஆகும்போது அந்த இடத்துல எப்படி செத்தானோ அந்த வலி வேதனை அதை அவனால் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி சர்வைவ் ஆகுனா அண்ட் எண்டிங் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் யூ ஹவன்ட் வாட்ச் த சீரீஸ்னால் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள்.